Radio City la in this video நம்ம வந்து we are going to have a conversation with Mr. Daniel MD of Rajaratnam Constructions. Sir, actually வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம டீப் டைவ் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவோம். ஸோ இந்த வகையில ரேடியோ சிட்டில இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். Firstly, how has been the journey of Rajaratnam Constructions? Rajaratnam Construction as such, we are into this industry for last 35 years. We have traveled and our customers have been the major support for us. From small projects, from 92 we started. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா smaller projects ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 8 apartments, 10 apartments. Now we have do bigger projects also. From 120, 130 apartments to 8 apartments அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். Currently around 6-7 projects in pipeline ல இருக்குது. So everything has been based on out of our customers ஓட goodwill and அவங்க வச்சிருக்க ஒரு கம்பெனி மேல வச்சிருக்க ட்ரஸ்ட், இதுல தான் we have been growing. ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுலேருந்து தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு பிறக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அதை வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறோங்கிறது ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவாங்க. ஸோ அதை எப்படி இந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க? வாட் we have delivered, அது தட் பிகம்ஸ் எ ட்ரஸ்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ட்ரஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கஸ்டமர் வந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கோ அவங்க செகண்ட் ஜென்ரேஷனுக்கோ அதை வந்து அதை சொல்லும் போது இந்த ட்ரஸ்ட் பிகம்ஸ் மோர். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அது டெலிவரி கரெக்ட் டைமுக்கு கொடுக்கும் போதே அந்த ட்ரஸ்ட் வந்து ஈவன் அந்த 35 years ட்ராவல் இல்லைன்னா கூட இப்போதான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த 3-4 ப்ராஜெக்ட்ஸில் we can develop trust by delivering at on time or what we have committed. இதை நம்ம இந்த டெலிவர் பண்ணோம்னா அதில் அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகிடும். நியூ பில்டர்ஸ் வராங்கன்னா கூட அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே அது அந்த ட்ரஸ்ட் ஈஸியாக டெவலப் ஆகிடும். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக நம்ம வந்து இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக 35 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ சாதாரணமான விஷயம் கிடையாது. எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருந்திருக்கும். என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? மார்க்கெட்டோட கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் வந்து கீப்ஸ் சேஞ்சிங். ஒரு 3-4 years ஒன்ஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஒன்று. அண்ட் கவர்மெண்டோட பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் தான். ஒரு வீடு வாங்கணும், இன்னைக்கு வந்து அவரோட ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கு, ஸோ அவர் வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பாரு. நாளைக்கு வந்து அது அவருக்கு வந்து அந்த ஃபீல் இல்லைன்னா அவர் வாங்க மாட்டார். ஸோ அதை வந்து அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அதுக்கான ஸ்டடீஸும் பண்ணிக்கிட்டு ரிசர்ச் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணி அவங்களும் இது பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஸ்டடீஸ் இருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இதுதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி டிசைன் த ப்ராஜெக்ட். அது கஸ்டமருக்கு வந்து அவங்களோட கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் ஆகும்போது we can come across this value. இது ட்ரெடிஷனலாவே மட்டும் இருந்துற முடியாது இல்ல, you have to keep researching. Yes. இப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் 2 BHK I mean 2 bedroom apartment is different. 10 years back is different. இப்போ அது டிஃப்ரெண்டா இருக்கு. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு காம்பாக்ட் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும் அப்படின்னு. 3 BHK ப்ரீ கோவிட் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் போஸ்ட் கோவிட் கிடையாது. 3 BHK காம்பாக்ட் 3 BHK வாஸ் செல்லிங் பெட்டர் பிஃபோர் கோவிட். இப்போ வந்து ஸ்பேஷியஸான ஒரு 3 BHK தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. 3 bedroom அபார்ட்மெண்ட் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தேர் கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம வந்து இது வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி பயோஸே பயங்கரமா எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இது அதிகமாகும் போது அவங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸும் தேவைப்படுது, அதுக்கான ஒரு ரூமும் தேவைப்படுது. இல்லை அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒர்க் டேபிளோ இதோ அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறுது. ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாருமே இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஹோம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எது சரி அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வில்லாவா வாங்குறது பெட்டரா இல்லை ஒரு அபார்ட்மெண்ட்ல வாங்குறது பெட்டரா, எதுல எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது, இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஒரு பையர் வந்து
அவருக்கு வந்து எண்ட் யூசரா பையர் வந்து ஒரு எண்ட் யூசரா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இங்க இருக்க போறாரு, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க போறாரு, அதாவது வீட்லயோ அந்த அபார்ட்மெண்ட் அவர் ஓன் யூஸ் பண்ண போறாருன்னா அவரை கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் வந்து ஒண்ணு வந்து அவருக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸோ இதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி. மெயின்டெனன்ஸ் வந்து நான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், அதை நான் பார்க்க இருக்கக்கூடாது, எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு, நான் உட்காந்து வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா. அது செக்யூரிட்டி வந்து அவர் ரெண்டாவது விஷயமா இருக்கும். ஸோ இது முதல்ல அவரே அவங்க ஃபேமிலிக்கு அது எது தேவை அப்படின்னு பார்த்துட்டாருன்னா அப்பார்ட்மெண்ட் இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கோ இல்லை செக்யூர்டா இருக்கும், ஒரு ஃபேமிலி விட அவர் ஹியாஸ் டு டிராவல் இல்லை அவர் லாங் டே ஒர்க் இதெல்லாம் இருக்கு, ஃபேமிலி செக்யூர்டா சேஃப்டா இருக்கும்னா அப்பார்ட்மெண்ட் இஸ் தி பெட்டர் ஆப்ஷன். இப்போ அதே வந்து ஹி நீட்ஸ் மோர் பிரைவசி, ஹி நீட்ஸ் அ கார்டன், ஹி நீட்ஸ் இஸ் ஓன் ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வில்லா வந்து ஒரு ப்ரிஃபரபிள் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் 100% வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் அது வாங்குறது நாளைக்கு வந்து ஒரு 10 years கழிச்சு அது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும் அப்படின்னா பிளாட். ஸோ இதுதான் வந்து கஸ்டமரோட இதாக இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா அதோட மேஜர் போர்ஷன் நம்ம மனசு எல்லாமே அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது, ஹார்ட்டே வந்து அந்த லேண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் லொகேஷன். ஸோ அப்போ அந்த ஒரு லொகேஷன் வந்து கஸ்டமருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா உங்களுக்கும் வந்து அது பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள் நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு எந்த டார்கெட் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு 2 to 3 lakhs per மந்த் இன்கம்ல ஒருத்தர் கஸ்டமருக்கு நம்ம விற்க போறோம்னா அவரோட பட்ஜெட் என்னவா இருக்கும்னா ஒரு 1 to 1.5 crores இது பட்ஜெட்டா இருக்கும். இன்னைக்கு சென்னையோட மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து 1 crore plus தான் எல்லா இடத்துலயும் ஆயிடுச்சு ஒரு ஃபிளாட். இது சிட்டிக்கு மெயினா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, நம்ம அரௌண்ட் சிட்டியா இருந்தாலே வந்து இந்த பட்ஜெட் ஆயிடுது. சிட்டிக்குள்ள ஆக்சுவலி ஹையரா தான் இருக்கும். சிட்டி அரௌண்டுன்னு வரும்போது லெட்ஸ் சே இங்கே நாங்கள் இப்போ குளத்தூரில் பண்ணுறோம், மாதவரமில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், இந்த இடத்துலயே இப்போ இதோட எனி 2 BHK or 3 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 1 crore onwards இப்படின்னு ஒரு நாம் ஐடியா லேண்ட் காஸ்ட் ஹஸ் க்ரோன் ஹையர். ஸோ இப்போ இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம டெலிவர் பண்ண போறோம்னா இந்த லொக்காலிட்டியில் தான், அந்த பட்ஜெட்ல இருக்கவங்கள இந்த லொக்காலிட்டியில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சவுத் ஆஃப் சென்னை போனோம்னா நம்ம OMR தாண்டி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்ல நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்க கஸ்டமருக்கு லெட்ஸே இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்ல இருக்க கஸ்டமருக்கு இதுதான் இது அவங்க தான் அதிகம். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் இந்த சென்னையோட மேஜர் மேஜர் ஹோம் பையர்ஸ்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோம் பையர்ஸ்ல யார் வந்து அதிகமாக இந்த ப்ரைஸ் பேக்கெட்ல வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து 3 BHK லெட்ஸே 1 to 1.2 crores வந்து 3 BHK கொடுக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணுவோம். தீஸ் ஆர் தி ப்ரிஃபரபிள் லொகேஷன்ஸ் இன் நார்த் சென்னை, குளத்தூர், மாதவரம் அண்ட் டு MKB நகர், தொண்டையார்பேட் வரைக்கும். இதுதான் திஸ் வில் பி தி இது. தொண்டையார்பேட் மேலே ஹையரா கூட போகும். ஸோ இந்த லொகேஷன்ஸ் we prefer. This is how we select the location and connectivity for the நியரஸ்ட் பஸ் பாயிண்ட் என்ன, ட்ரெயின் என்ன. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஓன் வெஹிக்கிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சஸ் ரோட்ஸ் எப்படி இருக்கு, நியரஸ்ட் அப்போ ஒர்க் பிளேஸ்க்கு அவங்க எவ்வளோ சீக்கிரம் போக முடியும், இந்த மாதிரி ஒரு இதுதான். அண்ட் கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் சில கஸ்டமர் என்னதான் இருந்தாலும் அந்த லொகேஷன் விட்டு வரமாட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த லொக்கேஷன் பெருசாக இருக்கலாம், சின்னதாக தெரியலாம். பட் இப்போ லெட்ஸ் சே மாதவரம்ல இருக்காருன்னா அவருக்கு மாதவரம்ல இருக்கணும் தான் தோணும், குளத்தூர்ல இருக்காருன்னா குளத்தூர்ல இருக்காங்க. பட் சில கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அஃபோர்டபிலிட்டிக்காக மூவ் ஆவாங்க. யூஸ் பண்ணாங்க கொரட்டூர் யூஸ் ஆகிருப்பாங்க, பட் அவங்க வந்து இப்போ அஃபோர்டபிலிட்டின்னும் போது இங்கே தான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களோட கனெக்டிவிட்டி, அவங்களோட ஏர்லியர் ரெசிடென்ஸ்லேருந்து கனெக்டிவிட்டி, ஒர்க் பிளேஸ்லேருந்து கனெக்டிவிட்டி, அதெல்லாம் ஒரு கஸ்டமர் பார்ப்பாங்க. பார்த்து இந்த அவங்களுக்கு சூட் ஆகும்போது இங்கே எடுப்பாங்க. ஸோ ஒரு இப்போ வந்து இவ்வளோ அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோங்கிறப்போ வாஸ்து வந்து இன்னும் பார்க்குறாங்களா? ஹவு டஸ் இட்? ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வாஸ்து வந்து ஒரு யூஸ்வலா வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஸ் அ பையர் வந்து ஒரு அதர் ஃபெய்த்ல இருக்கவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இஃப் தேர் கோயிங் டு லெட் அவுட் தட் அபார்ட்மெண்ட், யார் வர போறா எண்ட் யூசர்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வாஸ்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படின்றது எல்லா ஃபெய்த்ல இருக்கவங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன டவுட்னா எல்லா ஆங்கிள்லயும் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லைக் இப்போ இது 4 டிரெக்ஷன்லயும் இப்போ வீடு இங்க இருக்கும் கண்டிப்பா. அது எப்படி நீங்க வாஸ்து கம்ப்ளைண்டா பண்றீங்க? இவ்வளவு ஸ்ட்ரகிள். ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து 80%
70 to 80% தான் அதை பண்ண முடியும். இனி அப்பார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்க நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை. ஸோ 4 டைரக்ஷன்லயும் அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளால அதை 100% பண்ண முடியாது. கரெக்ட். 70 to 80% மேஜர் இது இல்லாம ரொம்ப ரொம்ப வாஸ்துவோட மேஜர் டீவியேஷன் இல்லாம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடுவோம். That's why I say 70 to 80% சொல்றதுக்கானது. ஒரு கிச்சன் இது அந்த பொசிஷன்ல இருக்குன்னா அந்த பொசிஷன்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பொசிஷன்ல வச்சு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பொசிஷன் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அங்க இருக்க மாதிரி. ஸோ இவ்வளோதான் நம்மளால ஃபேக்டரிங் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஆர்சியை பொறுத்த வரைக்கும் we offer little bit of customization. எவ்வளோ பண்ண முடியுமோ ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும். லேட்டர் ஸ்டேஜ்ல வரும்போது என்ன மினிமல் பண்ண முடியுமோ ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு வாஸ்துக்கோ இல்லை அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கோ எது சேஞ்சஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ எங்க வீட்டுலனா எனக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் வீடு தான் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாம சவுத் ஃபேசிங் வீடும் வேணும்பாங்க. இந்த விஷயமே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து இந்த ஹர்ட்ல வந்து டிசைன் ஃபேஸ்லயே நம்ம வந்து பண்ணிடுவோம். மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபேஸில் வந்து நம்ம வைக்க பார்ப்போம். இப்போ உட்காந்துருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே 2 ஃபேஸை வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ மெயின் டோர் இருக்க ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன போயர் வச்சிருக்கோம், அது இன்னொரு ஃபேஸ் இருக்கு. இப்போ இந்த மெயின் டோரை வந்து நம்மளால அங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டைரக்ஷன் எல்லாமே அது மைண்ட் செட் தான் இல்லையா? ஸோ அதனால அதை ஷிஃப்ட் பண்ணி அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி we can customize இது பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நீங்க வந்து ஒரு ஹோம் பையரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஹோம் பையர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அவரோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவரோட பட்ஜெட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக அந்த ஃபிளாட்டை வாங்க போறாருன்றது இது அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் குட் பில்டர்ஸ் இன் சென்னை. நல்ல ஆன் டைம் டெலிவரி பண்ற நிறைய பேர் அவைலபிளா இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன லொக்கேஷன்ல சூட் ஆகுதோ அதை போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருந்தா பில்டர் ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் அடுத்த லெவல்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து அந்த பில்டர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இதை பார்த்துட்டு பண்ணாவே 90% ஆஃப் தி இதை இது பண்ணலாம். லீகல் இஸ் ஒன் பாயிண்ட் வேர் ஹி ஹேஸ் டு இது பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் இப்போ எல்லாருமே வந்து இந்த ரெரா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால 99% எல்லாருமே ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் பண்ணி ஆகும். இன்னைக்கு வேற டீவியேஷன் பண்றதுக்குலாம் இது இல்லை. ஆன் டைம் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். ஏன்னா ஆன் டைம் டெலிவரி வந்து கொடுக்காத பட்சத்தில் கஸ்டமரோட ப்ரீஎம்ஐயோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து அப்போதான் எந்த பில்டர் என்ன அவரோட இது வரைக்கும் என்ன டெலிவர் பண்ணியிருக்காரு கஸ்டமருக்கு, என்ன அஷ்யூர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க பண்ணணும். At RC we focus at on-time delivery. Okay, thank you so much. It was great conversation and insightful to add. Thank you so much, sir. Thanks a lot. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.